இதெல்லாம் நேற்று போட்டிருந்தாங்க. எல்லாரும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் வுட்ல போடுறீங்க வுட்ல போட்டா தான் உங்களுக்கு லைஃப் வரும். என்னங்க போட சொன்னாங்க? நல்லா இருக்கும் டிசைன் போட. நீங்க கேர டிசைன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு சேஃப்டி நல்லா இருக்கும், பார்க்கிறதுக்கு நல்லா லுக்கா இருக்கும். ஜன்னலுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இதுதான். அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னா, மழை பெஞ்சுனா நாளைக்கு வந்து அந்த டோர் இருக்குல்ல, டோர் வந்து நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சிக்கலாம். திருப்பி பெயிண்ட் அடிச்சு வார்னிஷ்லாம் பண்ண வேண்டாம் இல்ல, அப்படிதானே? அந்த யூஸுக்கு ஒரு வாட்டி அடிச்சினா அது மாதிரி அப்படியே இருக்கும். அதனால நீங்க 5-6 வருஷம் கழிச்சு எப்ப அடிக்கிறீங்களோ அது அப்ப அந்த சன் சைடுல அவ்வளவு சீக்கிரம் போகாது. வுட் இது போகாது, நில போகாது, ரெக்க கூட போகாது சார். ரெக்க கூட நான் கேரண்டி தரேன். ரெக்கலாம் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்றோம்ன்றது தான் மெயின். நான் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்ட் அடிக்கிறது, வார்னிஷ் அது மெயின்டைன் பண்ணா நீட்டா இருக்கும். ரெண்டாவது சன் சைடு போடுறாங்களா, தண்ணி போடாது, பட்டாவோட ஒண்ணு இதாகும். நல்லா இருக்கும். நம்ம வீட்ல வந்து நம்ம யூஸ் பண்றோம் இன்ன வரைக்கும் ப்ராப்ளம் வரலல்ல. பெயிண்ட் தான போயிருக்கு. ஆமா, பெயிண்ட் போயிருக்கு. அது சரி பண்ணா பெயிண்ட் நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து பெயிண்ட் அடிக்கல அதுல. சரி. இது வந்து கிச்சனுக்கு இருக்குது ஜன்னல் நினைக்கிறேன். இது என்ன வரும்? வெள்ளட் சார். வெள்ளட் பாத்ரூமுக்கு 3. ஆமா வெள்ளட். ஆமா வெள்ளட். கிளாஸ் வந்துரும்ல. ஜன்னல் அது ஒரு கிச்சன் ஜன்னல் அது வருது. உள்ள இருக்கு கிச்சன் ஜன்னல். இது 3மே வந்து கிச்சன் ஜன்னல் தான். இந்த ஒரு ஜன்னல் மட்டும் அங்க வரும். டீச்சர் வந்து போயிட்டாங்க. இப்பதான் வர போனாங்க. இது 3 வந்து பாத்ரூம் இது. லோர் வந்துரும். இப்படிதான் வரும் சார். இதுல கம்பி அடிக்கணும். குறுக்க கம்பி. ஆமா, சைடு கம்பி அடிச்சிட்டு கிளாஸ் போட்டு விட்டுருவோம். சரி. ஆனா நல்லா பெருசா இருக்குல்ல. நார்மல் ஜன்னலை விட நல்லா இருக்கு. நல்லா மரம் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா தரமாக இருக்குது மரம். நம்ம இன்ஜினியர் வந்து அவர் வந்து இவரை செலக்ட் பண்ணார், இவர் வந்து மரம் செலக்ட் பண்ணார், நம்ம வந்து இன்ஜினியரை செலக்ட் பண்ணோம். நம்மளுக்கு உண்மையாக சொல்லணும்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து இன்ஜினியர் வந்து நல்லா பண்ணித்தராரு. அதுதான் உண்மை. சின்ன சின்னதாக சண்டைகள் வரதான் செய்யும். அதெல்லாம் பெருசாக எடுக்காமல் நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். வாசக்கால் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு கம்பிலாம் வச்சாங்க ஜன்னலுக்கு. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்தது மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் போய் பார்க்கலாம். மேலே வந்து இதுக்கு ஏதோ கட்டி இருக்கிறாங்க. எதுக்கு கட்டியிருக்காங்க? சரி, எதுக்கு கட்டியிருக்காங்க? சரி, இது எதுக்கு கட்டியிருக்காங்க? மேலே ஹோல்ஸ் போகிறதுக்கு சொன்னீங்க. மேலே வந்து அடிக்கிறாங்க பூசுறதுக்காக. இது இந்த மாதிரி வாசக்கல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளெல்லாம் வாசல்கால் வச்சாச்சு. இன்னொரு புது விஷயம் இருக்குதுவாங்க. இங்க வந்து முதல்ல வந்து க்ளோஸ்ல வந்தது. ஃபுல் க்ளோஸ்ல ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆக்கலாம்னு பிளான். அதுக்கப்புறம் ரொம்ப இருட்டா இருந்த மாதிரி இருந்தது. சரி, இந்த இடத்துல ஒரு ஜன்னல் வைக்க சொல்லிட்டு நம்ம இன்ஜினியரை. எல்லா இடமுமே வெளிச்சமா இருந்துச்சு, இந்த ரூம் மட்டும் வெளிச்சம் இல்லாம இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரி, இங்க வந்து நம்ம ஒரு ஜன்னல் வச்சிடலாம்னு சொன்னோன்னே இன்ஜினியர் வச்சுட்டாங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனா இந்த இடத்துல நிஜமாலுமே ஜன்னல் வச்சதுனால இந்த காத்து நல்லா வருது. இங்க ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு இப்போ என்ன பண்ணுவா? இங்க ஜன்னல் அது பார்த்துக்கலாம். இது ஒரு கதவு தான் வரும். பெட்ரூம்ல இருந்து இது ஒரு கதவு தான் வரும். நார்மல் நம்ம டோர் போடுவோம். இந்த டோர் உள்ள போயிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு தான் பாத்ரூம் வரும். ஏன் இந்த இடம் மட்டும் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு? தண்ணி ஊற்றி இருப்பாங்களா இருக்கும். இதெல்லாம் க்ளோஸ் பண்ண ஏசி உள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களா? ஆமால, ஏன் இந்த ஓப்பன் பண்ணோன்னே வருது என்ன காற்று? இங்கேருந்து காற்று வருது. இது எல்லா இடமும் ஜில்லுன்னு இருக்குங்க. அப்படியே பாருங்க, பாத்ரூமே இப்படி தான் இருக்கும். இதே நல்ல பெரிய பாத்ரூம் தான். ஆமாம், நம்மளுக்கு இந்த சோப்பு வைக்கிறது இதெல்லாம் வந்து கஷ்டமாக இருந்ததாங்க. இங்கே தான் இப்போ மூலையில் ரொம்ப வச்சுருந்தனால இங்கே வச்சுருக்கோம். ஸ்டாண்டு போட்டாச்சு. இன்னும் அவங்களுக்கு ப்ராப்பராக இன்னும் வீடாக காட்டலை. இப்போ நம்ம இங்கே தான் வாஷ் பேஷன் வைக்க போகிறோம். இல்லை, இங்கே வைக்கல, உள்ளே வைக்கிறோம். இந்த ரூமில் இல்லை, இங்கே வந்து ஃபுல்லாக அதே மாதிரி கபோர்டு தான் வரும். அது எப்படி செய்யறோம்னு தெரியல. காசு இருந்தா வைப்போம், இல்லைன்னா சும்மா விட்டுருவோம். எல்லாமே நம்ம இஷ்டம் தான். ஏன்னா இதெல்லாம் கபோர்டு செய்யணும். ஆனா எப்படி எப்போ செய்ய போறோம்னு தெரியாது. ஓகேவா? ஆனா மேலே வந்தாலே எல்லா சைடு இருந்து காத்து வருங்க.
பாருங்க இப்போ இந்த சைடு அப்படியே ஜில்லுன்னு வச்சுட்டாரு. இங்கேயும் டோர் போட்டாச்சு, நிலம் வச்சாச்சு. இதான் நேற்று சொன்னீங்க அந்த மேட்ரு. இதுதான் நான் சொன்னேன். இதுல நீங்க செங்கல் எல்லாம் வீர்ல விட்டு போயிருக்கேன் ஏன்னு கேட்டதுக்கு, அதுக்கப்புறம் தான் இங்க கட் பண்ணி எடுக்கும் போது அது வீர்ல விட்டு இருந்தது. இந்த செங்கலை ஃபுல்லா எடுத்துட்டு தான் நாங்க திருப்பி வைப்போம் செங்கல். இது ஃபுல்லாக அழைப்பாங்க. இதுதான் டவுட்டா இருந்தது. இதில் கதவு இன்னும் வைக்கலையே, அங்கே வைக்கணும். இது எப்படின்னா காத்து அது வருது, இங்கே தான் காற்று வருது. இது ஓப்பனாக இருந்தால் காற்று வரும், ஜன்னல் இல்லாமல். ஜன்னல் இருந்தாலும் காற்று வருது. காற்று நல்லா வருதா? நம்ம மாடியும் இருக்குது, ரூமும் இருக்குது. மேலே தான் ஏதோ கொட்டிட்டு இருக்கு. ரொம்ப அதாவது ரொம்ப மாடி மேலே செகண்ட் ஃப்ளோர் அப்படி கட்ட முடியாது, ரொம்பவும் மேலே ஏற முடியாது நம்மளால ஒரு வயசுக்கு மேலே. அப்புறம் மேலே யூஸ் பண்ணவே மாட்டோம் நம்ம. இவ்வளோ தூரம் வீடு கட்டி மேலே யூஸ் பண்ணலாம், அப்புறம் எப்படி இருக்கும்? நேத்திக்கு அவருக்கு வந்து வெட்டிங் டே. நேத்திக்கு தான் அவருக்கு வெட்டிங் டே, 10வது வருஷம் என்ன கல்யாண நாள் ரெண்டு பேருக்கு. அதனால வாழ்த்து தெரிவிக்கலாம். நேற்று ஃபோன் பண்ணா, அவர் ஃபோன் எடுக்கல. என்ன நிலவரம்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்கலாம். மேலே மாடிக்கு வரணும்னாலே நம்ம எவ்வளோ யோசிச்சு வரோம். இத்தனை படிலாம் ஏற முடியாது. என்ன உட்காந்துட்ட? மேலே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லு. மேலே வந்து கைப்பிடி சவர்லாம் போட்டாச்சு, போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அது இது மேலே வந்து கம்பி வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த கம்பி ஒரே ஒரு கம்பி தான் வருமா? அதான் ஒரே ஒரு கம்பி. ஆனால் ஓரத்தில் இருக்குல்ல, இல்லை இல்லை இங்கெல்லாம் இப்போ எப்படி போட்டிருக்கோம்? சென்டராக வருமா? ஓகே, சரி சரி ஓகே. நடுவில் ஒரு கம்பி வரும், ஜல்லி அது ஃபுல்லாகவே. அப்போ தான் அந்த கிராக் வராது. இது நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதுக்கு மேலே ஏதாவது நம்ம கொஞ்சம் கிரானைட்டோ ஏதோ வச்சோன்னு வச்சுக்கோ, தண்ணி வந்து செவுத்துல படாது. ஆமாம், அது பட்ஜெட்டை பொறுத்து டைல்ஸ் வைக்கிறோமா, கிரானைட் வைக்கிறோமா, இல்லை சிமெண்ட்லேயே அப்படியே ரவுண்டு போடுறோமா இருக்குது. ஏன்னா இப்போ அந்த டோர் ஒன்று கேட்டோம், அது என்ன படிக்கு ஒரு டோர் கேட்டோம், அது எக்ஸ்ட்ரா ஒரு 60 ரூபா வருது. 66 ரூபா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வாசக்கால் மட்டும் வைங்க, லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். வாசக்காலே 20 ரூபா வருது. வாசக்கால்னா பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்க்கலாம், நம்ம பொறுமையாக கூட செஞ்சுக்கலாம். வாசக்கால் வைக்கிறது தான் மெயின். டோர் கூட நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட ஃபிட்டிங் தானே நமக்கு வரும். அது பெயிண்ட்டு லாஸ்ட்டில் அடிக்கும் போது தான் நமக்கு. ஜன்னல் வச்சாச்சு. இந்த ஜன்னல் பார்க்கலையா? உங்க ஜன்னல் வச்சாச்சு. இருட்டாக இருக்கு. இங்கேயும் வச்சாச்சு, கீழே ஃபுல்லாக வச்சாச்சு. ஆமாம், கீழே ஃபுல்லாக வச்சுட்டு வந்தோம்னு சொன்னாங்க. இனிமேல் இதில் உட்கார முடியாதா?
ஆமாம், நின்று பார்க்கலாம் அவ்வளோதான். நல்லா அழகாக ஸ்க்ரீன்லாம் போடணும். இது ஜன்னல் வச்சு ஓட்ட ஓட்டையாக இருந்துக்கிறேன்.